வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலில 2020ல வெளியான ட்விட்டியோ புருஷ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். 2011ல ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட சீக்வலா தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தா தான் புரியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது டோட்டலா வேற கதையா இருக்கும். என்ன லைட்டா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நான் நார்மலாவே உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். இப்போ இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, அடுத்தடுத்து 3 கொலைகள் பண்ணியிருப்பான். போலீஸும் அவனை பிடிச்சிருப்பாங்க. அவன் 20 வருஷம் கழிச்சு ஜெயிலை விட்டு வெளியே வரான். அப்படி வந்தவன் திரும்பி கொலைகளை ஆரம்பிச்சிடறான். அதே பேட்டர்ன்ல கொலைகளை பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க விசாரணை பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. ஹீரோ பிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் படத்தோட மீதி கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கொல்கட்டால இருக்க ஒரு பகுதியை காட்டுறாங்க. இங்க கிரைம் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கிரைமை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரதுக்கு போலீஸுங்களாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நிறைய போலீஸுங்க சின்சியரா அவங்களோட வேலையை பாக்குறாங்க. ஆனா இன்னும் சில போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவனுங்க கிட்டயே கமிஷன் மாதிரிலாம் வாங்கிட்டு இவனுங்களை ஃப்ரீயா வேலைலாம் பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 2 ரவுடி கேங் இருக்கும். அதுல ஒருத்தர் இன்னொரு கேங்க கிட்ட மாற்ற நிலைமை வருது. அவருமே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. தப்பிக்கவே முடியாதுன்ற நிலைமை வரும்போது அங்க சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்க ஒருத்தனோட கழுத்துல கத்திய வச்சிடுறாரு. அவன் சின்ன பையன் மாதிரி இருப்பான், அதனால தான் கழுத்துல கத்திய வச்சிடுறாரு. ஆனா துரத்திட்டு வந்தவங்க இருக்காங்கல்ல, நீ தப்பானவன் கழுத்துல கத்திய வச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஆளா இருப்பான். அவன் பேரு கோகா அப்படின்றது. இப்ப கோகா இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு அவரை தடுத்து அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்ப அதே கத்திய வச்சு அந்த நபரை கொடூரமா சாவடிக்கிறான். ஆக்சுவலா இந்த கோகா தான் இந்த கேங்குக்கே ஹெட்ன்ற மாதிரி தெரிய வருது. கோகா சின்ன பையன் தான், ஆனா கேங்குக்கே ஹெட்டா இருப்பான். இப்ப இந்த நபரோட கதையை ரொம்ப கொடூரமா முடிக்கிறான். அப்படி முடிச்சவன் என்ன பண்றான்னா, அவரோட நெத்தியில கோகான்ற மாதிரி எழுதுறான். இவனுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவன் பண்ணிட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேரு பத்தான் அப்படின்றது. அந்த பத்தான்மே இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப பத்தான பக்கத்துல வந்து இந்த கோகாவை கட்டி பிடிக்கிறான். அப்பதான் இவங்க 2 பேரும் கே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது நமக்கு தெரிய வருது. டே மீதியை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கோகா இருக்காருல, இப்ப பத்தான கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இருட்டான பகுதிக்கு போய் இவங்க 2 பேர் கிஸ் எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. 2011ல வந்த ஒரு படத்தோட சீக்வல்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு சீனியர் கூட சேர்ந்து வேலை பார்த்திருப்பாரு. ஒரு சீரியல் கில்லிங் கேஸை சால்வ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. கடைசியில பார்த்தா இவர் கூட சேர்ந்து வேலை பார்த்தார்ல, அவர் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. கடைசியில ஹீரோ கண் முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. அந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆயிருச்சு. இன்னமும் ஹீரோ மைண்டுக்குள்ள அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு போல. இப்ப சட்டுன்னு கனவுல இருந்து இவர் முடிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அமீர் தான் ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. ஆனா ஒய்ஃப் கூட அடிக்கடி சண்டை போடுவாரு. இப்ப ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல தான் இருக்காரு. இப்ப இவர் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இவருக்கு போன் கால் வருது. நீ உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சீனியர் கூப்பிடுறாரு. இப்ப 1995ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு குற்றவாளி இருக்கான் பாத்தீங்களா, போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். எப்படியாவது இவனை பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸும் வெறித்தனமா துரத்திட்டு இருக்காரு. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கவன் ஒரு இடத்துல நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் இந்த போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னா, இவன் வேணும்ட்டே தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்து ட்ராப் பண்ணிருக்கான். எதுக்காக ட்ராப் பண்ணிருக்கானா, இந்த இடத்துல தான் கோகா இருக்காரு. கோகா இந்த போலீஸ் கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. கோகா ஸ்டார்டிங் ஒரு கொலை பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அடுத்தது கோகா ஒரு கொலை பண்ணிருப்பாரு. இப்ப மூணாவதா இந்த போலீஸை கொலை பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. கொடூரமா கொலை பண்றாரு. இவரோட நெத்தியில கோகான்னு எழுதி வச்சிருக்காரு. பிரசன்ட்ல ஹீரோவை சீனியர் வர சொன்னார்ல, ஹீரோ கிட்ட இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காரு. 1995ல அடுத்தடுத்து 3 கொலை பண்ணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மேற்கொண்டு கோகாவோட லைஃப்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. கோகாக்கு பத்தான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவருவே விலை மாதுகள்லாம் இருக்கிற இடத்துக்கு வராரு. கோகா கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் வராரு. அவர் விலை மாதுகள் கூட ஒன்னா இருக்கிறது பத்தானுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா பத்தான் கூட கே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தான் பத்தானுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம கூடயும் இருக்கான், பொண்ணுங்க கூடயும் இருக்கானே அப்படின்ற மாதிரி பத்தான் இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்றாரு. உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்க, தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பத்தான் சொல்றான். இவங்க 2 பேருமே இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஏரியா முழுக்க போலீஸுங்க சுத்து போட்டிருப்பாங்க. குறிப்பா ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவனை பிடிச்சி இங்க இருந்து கூட்டு தான் போனோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பத்தான் கிட்ட இவன் என்ன சொல்றான்னா, நான் உன் கழுத்துல கத்திய வச்சு ஏமாத்தி இங்க இருந்து தப்பிச்சிடுறேன்ற மாதிரி சொல்றான். பத்தானோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த கோகா இருக்கான் பாத்தீங்களா, பத்தானோட கழுத்துல கத்திய வச்சு இந்த இன்ஸ்பெக்டரை மிரட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா என்ன விட்டு இல்லனா சாவடிச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். அப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, இந்த பத்தானோட கால்ல ஷூட் பண்றாரு. இவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான்ல, இந்த கேப்ல கோகாவை பக்கத்துல வந்து லாக் பண்ணிடுறாரு. ஏண்டா 3 கொலை பண்ணுவ, உன்னை விட்டு வைப்புமா, கிளம்புன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்காக சீனியர் இப்ப சொல்லிட்டு இருக்காருன்னு ஹீரோக்கு புரியல. சீனியரே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவனை பொறுத்த வரைக்கும் 25 வருஷம் ஜெயில இருந்திருப்பான். இப்ப ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆயிருக்கான். அவன் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே ஃபர்ஸ்ட் கொலை நடந்திருக்கு. அதை பாக்குறவங்க எல்லாருமே மிரண்டு போயிருப்பாங்க.
அதாவது இறந்து போனவரோட நெத்தியில கோக்கான்ற மாதிரி எழுதியிருக்கும். அவன் 1995ல 3 கொலை பண்ணான் பாத்தீங்களா, அதே மாதிரி திரும்பி ஆரம்பிக்க போறான்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அவன் 1995ல முதல்ல வந்து எதிர் கேங்க சேர்ந்தவனை போட்டு தள்ளியிருப்பான், அடுத்ததா வந்து துரோகியை போட்டு தள்ளியிருப்பான், மூணாவதா ஒரு போலீஸ் ஆபீசரை போட்டு தள்ளியிருப்பான். அதே மாதிரி தான் இப்பயும் பண்ண போறதா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனால தான் இந்த கேஸை வாங்கிட்ட தரலான்னு முடிவு பண்ணிருக்கோன்ற மாதிரி சீனியர்ஸ் சொல்றாங்க. அந்த டைம் ஒரு இன்ஸ்பெக்டர் பிடிச்சார்ல, அவரோட சப்போர்ட் எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆனா அவர் இப்ப உயிரோட இல்ல. ஏற்கனவே ஹீரோவோட கனவுல ஒரு சீனியர் வந்துட்டு இருக்காருல, அந்த சீனியரோட அண்ணனா தான் அவர் இருப்பாரு. அந்த சீனியருமே வயலண்டான ஆளு, அவரோட அண்ணனும் கொஞ்சம் வயலண்டான ஆளு. அந்த கோக்காவை பிடிச்சவரு அடி அடின்னு அடிச்சு அவன் காலெல்லாம் உடைச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு அந்த காலத்துல டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் தண்டனை எல்லாம் அனுபவிச்சு அந்த கோக்கா வெளியே வந்திருக்கான். இப்ப வெளியே வந்தவன் திரும்பி வேலையை ஆரம்பிச்சிருக்கான். அவனோட ஆளுங்களை எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டா வச்சிருக்கான். நம்ம அவனை பிடிக்கிறது கஷ்டம், நீ தான் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சீனியர்ஸ் 2 பேருமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக ஒரு அசிஸ்டன்ட்டையும் நீ கூட வச்சுக்கோன்ற மாதிரி ராஜத் அப்படின்ற ஒரு நபரை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அந்த ராஜத்துமே கையெல்லாம் கொடுத்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி எப்படியாவது கோக்காவை பிடிக்கணும். ஏன்னா கோக்கா அடுத்து 2 கொலை பண்ண வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பிடிக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஜெயில இருந்து வந்த அந்த கோக்காவை நமக்கு காட்டுறாங்க. கோக்காவும் நம்ம கேங்ல துரோகி இருந்தா கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அந்த துரோகியை 2ஆ போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரிலாம் கோக்கா யோசிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ராஜத்தும் சேர்ந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொலை நடந்தது பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. எதிர் கேங்க சேர்ந்தவன் தான் இறந்து போயிருக்கான். அதுவும் கொடூரமா அந்த கோக்கா கொலை பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. அவரோட நெத்தியில கோக்கான்ற மாதிரி பேர் எழுதி இருக்கு. கோக்கா திரும்பி அவன் யாருன்றதை காட்டணுன்றதுக்காக தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் போல. திரும்பி அவனோட கிங்டம் பிடிக்கிறதுக்கு இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த 2 கொலையை ஸ்டாப் பண்ணணுன்றது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இப்ப அமிர்தாவை காட்டுறாங்க. இவங்க யாருன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபா இருப்பாங்க. ஹீரோவோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நியாயமா ஹஸ்பண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட சேர்த்து வச்சுலாம் ஹஸ்பண்ட் சந்தேகப்பட்டு பேசியிருப்பாரு. அது ரிலேட்டடா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் வேலையில பிஸியா இருக்கிறதுனால இவங்களுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. இதெல்லாம் டாக்டர் கிட்ட சொல்லி இவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த சைடு ஹீரோ இருக்கார்ல, இந்த ராஜத்து கூட சேர்ந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீரியல் கில்லிங் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் ராஜத்து சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, இது சீரியல் கில்லிங் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கு 80sல நடந்த ஒரு விஷயத்தை உதாரணமா சொல்றாரு. 80sல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. செல்வந்தர்களா பார்த்து ஒய்ஃப் செடியூஸ் பண்ணி கதையை முடிப்பாங்க. காசெல்லாம் கிடைக்கும்ல, அதுக்காக தான் கதையை முடிப்பாங்க. ஒரே பேட்டர்ன்ல தான் நிறைய கொலைகளை அவங்க பண்ணாங்க. ஆனா அவங்க பண்ணது சீரியல் கில்லிங் கிடையாது. ஏன்னா சீரியல் கில்லிங்கை பொறுத்த வரைக்கும் எமோஷனலான ஒரு ரீசன் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கும். அதுதான் வந்து சீரியல் கில்லிங். இது சீரியல் கில்லிங் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். அந்த கோக்காவோட இடத்துல துரோகியா எவனாவது ஒருத்தன் இருப்பான்ல, அந்த துரோகியை கண்டுபிடிச்சு அவன் போட்டு தள்ளலாம் நினைப்பான். அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த கூட்டத்துல இருக்க துரோகியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது எதிரி இடத்துக்கு அவன் வேலை பார்க்குற ஆளுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சார், ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ராஜத்தும் ஏத்துக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஒய்ஃபை பார்க்கறதுக்காக கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்காரு. ஒய்ஃபும் இவரும் எப்ப பாரு சண்டை தான் போட்டுப்பாங்க போல. இவர் அதிக நேரம் வீட்டுக்கு கூட வரமாட்டாரு. இவங்க கூட சண்டை வந்துகிட்டே இருக்குன்றதுக்காக தான் வீட்டுக்கு கூட வராம இருக்காரு. இப்ப பேசும்போது இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டைலாம் வருது. இவரோட ஒய்ஃப் அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் மீடியா துறையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நடுவுல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, சூரஜ் அவரோட பேரு. அவர் ரிலேட்டடா தான் இவங்களுக்குள்ள சண்டைலாம் வந்துட்டு இருக்கு. இப்போ கூட சண்டை வந்ததா சொன்ன பாத்தீங்களா, ஒய்ஃப் கோவமா எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கதான் இவரும் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கும். ரொம்ப சந்தோஷமா தான் இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்த கல்யாணத்தை ஒருத்தர் பாக்குறாரு பாத்தீங்களா, இவர் தான் சூரஜா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த அமிர்தாவோட சொந்தக்காரரா இருப்பாரு, ஃப்ரெண்டா இருப்பாரு. அவர் இதை கொஞ்சம் சோகமா தான் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கல்யாண வாழ்க்கை முதல்ல ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கூட வேலை இருக்குன்ற மாதிரி கால் வருது. இவர் வேலைக்காக கிளம்பிடுறாரு. முதல்ல இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு எப்ப பாரு முக்கியமான விஷயத்தப்பெல்லாம் கால் வருது. அதனால இவங்களால சந்தோஷமான வாழ்க்கையை நடத்த முடியல. இது ரிலேட்டடா இவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுது. நீ என்ன லவ் பண்ணல, அந்த சூரஜை தான் லவ் பண்ற, அதனால தான் என்னை விட்டு போறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரும் கோவத்துல வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. இந்த கோக்கா இருக்கான்ல, ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். உன் ஹோட்டல் ஓனரோட பேரு ஜிம்மி தானே, அந்த ஜிம்மிய வர சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவர்கிட்ட சொல்றான். என்ன ஓனரையே பேர் சொல்லி கூப்பிடுறாரு, சரி தெரிஞ்சவர் போல அப்படின்ற மாதிரி இவருமே அந்த ஜிம்மிய கூப்பிடுறதுக்காக போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ராஜத்தும் சேர்ந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவன் அடுத்த கொலையை பண்றதுக்குள்ள ஸ்டாப் பண்ணணுன்ற மாதிரி தான் டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோக்கா 3 கொலை பண்ணா பாத்தீங்களா, அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும். அப்ப நியூஸ் எல்லாம் இப்ப இவங்களால பார்க்க முடியாது இல்ல. அப்ப நியூஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. சேர்த்து வச்சவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கினா அந்த விஷுவல்ஸை பார்த்து ஏதாவது நம்ம புரிஞ்சுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோ சூரஜை மனசுல வச்சுதான் இப்படி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி சூரஜை நமக்கு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவரை ரொம்ப நேரம் காட்டுவாங்க, ஆனா செகண்ட் பார்ட்ல கம்மியா தான் இவரை காட்டுவாங்க. இந்த சூரஜ் இருக்கார்ல, நம்ம அமிர்தாவை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. அமிர்தா கூப்பிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அமிர்தாவோட கல்யாண வாழ்க்கை நல்லா போலல, அதெல்லாம் இவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஃப்ரீயா விடுன்ற மாதிரி இவரும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோவும் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. ஐயோ நம்ம ஒய்ஃப் கூட இருக்கிறத அவர் பார்த்துட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் சூரஜ் பயந்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு அதெல்லாம் தெரியல. ஹீரோ இருக்கார்ல, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவை, என்ன பாக்குறதுக்காக வான்னு சொல்றாரு. சரி சரி நான் வரேன்ற மாதிரி சூரஜும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஜிம்மி இருக்காரு பாத்தீங்களா, இந்த கோகா கிட்ட பேசுறதுக்காக வராரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி வேற பேர்ல இருந்திருப்பாரு. இப்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன ஜிம்மி, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கோகா பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னை எப்படி மறக்க முடியும், நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு, திரும்பி எதுக்காக கொலை பண்றன்ற மாதிரி ஜிம்மி கேக்குறாரு. அதுக்கு கோகாவும் காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். மொத கொலையை ரசிச்சு ருசிச்சு பண்ணன்ற மாதிரி சொல்றான். இவன் கொலை பண்றதுக்கு என்ன காரணம்ன்றது நமக்கு ரிவீல் ஆகுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இவனை பிடிக்கும் போது அந்த போலீஸ் அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பாரு. இவன் சாவர நிலைமைக்கே போயிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். சீனியர் இருக்கார்ல, அந்த இன்ஸ்பெக்டரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. யோ உனக்கு சஸ்பென்ஷனை தரேன், இப்படியா அடிப்ப, அவன் வயசு வேற கம்மி, அவன் இறந்து போயிட்டானா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இப்ப திரும்பி வந்துட்டேன்ல, நான் யாருன்றதை அவங்களுக்கு காட்டணும், அதுக்கு உன் ஹெல்ப்பும் தேவை, பண்ணுவல அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஜிம்மியும் பண்றேன்னு ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த கோகா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக சூரஜ் வந்துடுறாரு. எதுக்காக கூப்பிட்டீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப ஹீரோ வேண்டிய விஷயத்தை பத்தி சொல்றாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் இவரோட மீடியால இருக்கும், அதை எனக்கு எப்படியாவது எடுத்து தரணும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ கேட்கிறாரு. சூரஜும் ஏத்துக்கிறாரு. நைட்டு நேரம் ஹீரோ இருக்கார்ல, சூரஜை பத்தி எல்லாம் அமிர்தா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு அவனை கூப்பிட்டு ஒரு வேலையை பத்தி நான் சொன்னேன், இன்னும் நீங்க ரெண்டு பேரும் டச்ல தான் இருக்கீங்க போலியே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. இதை கேட்டு இவங்க கோவப்பட்டு பேசுறாங்க. அப்படி திரும்பி இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம்லாம் வருது. எதுக்கு எடுத்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்கன்றது நமக்கு தெரிய வருது. அந்த கோகாவோட டீம்ல இருக்க துரோகியை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ராஜத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்கறது. சரி பர்மிஷன் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப பர்மிஷன் கேட்கல, வேற ஒரு நாளுக்காக பர்மிஷன் கேட்கறது. இப்ப கோகா டீமை சேர்ந்தவங்க அந்த துரோகியை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அந்த துரோகியை பிடிக்கலான்னு பார்த்தா அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஹீரோ சூரஜ் கிட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டாரு பாத்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது 3 கொலை நடக்கும் போது மீடியாட்கள் போய் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 3 ஸ்பாட்லயும் ஒருத்த மட்டும் காமனா இருக்கான். அதாவது ஜிம்மி இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் 3 இதுலயும் காமனா இருக்கான். இவன் யாரு, 3 இடத்தையும் பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஏதோ தப்பா இருக்கு, போலீஸ்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கறதுக்காக தான் இவன் வந்திருக்கான். இவன் கோகாவோட ஆளா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. ஆளுங்களா துரத்திட்டு வந்தாங்க பாத்தீங்களா, புடிச்சிடுறாங்க. புடிச்ச இடத்துக்கு இந்த கோகா வந்துடுறாரு. துரோகி உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் கதையை முடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் நெத்தியில கோகான்னு எழுதணும் அப்படின்ற மாதிரி கோகான்னு எழுதி வச்சுட்டு கிளம்புறாரு. அந்த 3 ஃபுட்டேஜ்லயும் ஜிம்மி இருந்தான் பாத்தீங்களா, அந்த ஜிம்மியை பொறுத்த வரைக்கும் கோகாவோட அடியாளுன்றதையும் உங்களுக்கு தெரிய வருது. கோகாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இவனை பார்க்கணும்ன்ற மாதிரி இவன் நடத்திட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப இவனை லாக் பண்ண மாதிரி நிறைய கேள்வி கேட்கறாங்க. கோகா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்ல, சொல்லுன்ற மாதிரி கேட்கறாங்க. சத்தியமா எனக்கு தெரியாது, அவன் கூட டச்சிலேயே இல்லன்ற மாதிரி இவர் பொய் சொல்லிட்டாரு. ஆனா நிச்சயமா இவனுக்கு தெரியும், இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான்றது இவங்களுக்கும் புரியுது. இதுக்கு மேல என்ன கேட்டாலும் இவன் சொல்ல மாட்டான்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்புறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. 2வது கொலை நடந்துருச்சுன்ற மாதிரி தகவல் வந்திருக்கும். அதனால தான் இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2வது கொலை நடந்தது பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க துரோகி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அதுக்குள்ள அவன் கண்டுபிடிச்சு கதையை முடிச்சிடுறான். சே நம்ம கொஞ்சம் சீக்கிரமா இந்த விஷயத்த பண்ணிருக்கணும். அப்ப இன்னும் ஒரே ஒரு கொலை தான் நடக்க போகுது. அது ஒரு போலீஸ் ஆபீசரு. அவன் எந்த ஆபீசரை குறி வச்சிருக்கான்றது நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் வர நாட்கள் நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகாத சமயம் ராஜத்து கூட சேர்ந்து ரூம்ல தான் தங்கிட்டு இருப்பாரு. இப்ப ராஜத் அவரோட கேர்ள் ஃபிரெண்டை கூட்டு வந்திருக்காரு. அந்த கேர்ள் ஃபிரெண்ட் பேரு அன்கிதா அப்படின்றது. இவ தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ராஜத்தும் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ரெட் லைட் ஏரியாவை காட்டுறாங்க. கோகா சின்ன பையனா இருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்தான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இப்ப கோகா திரும்பி வந்துட்டு இருக்கான். கோகா கஸ்டமர் கூட ஒன்னா இருப்பான்னு பார்த்தா கஸ்டமர் கூட ஒன்னாலாம் இருக்க மாட்டான். என்ன ஒன்னா இருக்க மாட்டேன்னு அங்க இருக்க லேடி கேக்குறாங்க. அதெல்லாம் இவன் கண்டுக்கவே மாட்டான். இந்த இடத்தை மட்டும் சுத்தி முத்தி பாக்குறான். எதுவுமே பண்ணாம இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவங்க 2 பேர் கூட ஜாலியா பேசி ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப ஜாலி கேரக்டரா இருக்காங்க. ராஜத்தை கலாய்ச்சிட்டுலாம் இருக்காங்க. இப்ப ராஜத்தும் பதிலுக்கு கலாய்க்கிறாரு. அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா கோவப்பட்டு இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. கேர்ள் ஃபிரெண்ட் கோஸ்ட் போறா, போய் சமாதானப்பத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ராஜத்தும் சாரின்ற மாதிரி சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அவங்க 2 பேர் விளையாடுறத பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டம்
கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவர் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்காருல, பேசாம ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசிடலாமான்னு யோசிக்கிறாரு. ஈகோ பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை போக வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆனா கால் பண்ண மாட்டாரு. இந்த சைடு கோக்கா இருக்கான் பாத்தீங்களா, ஒரு நாய் மலையில நனைஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறான். அதை இவனால தாங்கிக்க முடியல, அந்த நாயை கவர்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன இவ்வளவு சாஃப்டா இருக்கான்ற மாதிரி நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவை திரும்பி காட்டுறாங்க. ஹீரோ சீனியர் கிட்ட அப்டேட்ட பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சார், அடுத்தது ஒரு போலீஸ் ஆபீசர் தானே, இந்த கொலை நடக்காம நான் எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்டாப் பண்ணுவன் தான் உன்னை நம்பி இந்த பொறுப்புல போட்டிருக்கேன், எப்படியாவது ஸ்டாப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சீனியரும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ராஜத்து கூட சேர்ந்த மாதிரி தானே ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தனியா இருக்கும் போது ஒரு லவ் சாங்க பாக்குறாரு. அந்த லவ் சாங்க பார்க்கும்போது அமிர்தாவோட ஞாபகம் இவருக்கு வருது. பேசாம ஒய்ஃபு கிட்ட ஈகோவெல்லாம் விட்டுட்டு பேசிடலான்ற மாதிரி இவரும் ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்ப சூரஜோட வாய்ஸ் கேக்குது. சூரஜ் வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒட்டி கேட்கிற மாதிரிலாம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இருக்காரு. கையங்களவுமா பிடிக்கலான்ற மாதிரி சட்டுன்னு கதவை திறந்து உள்ள வராரு. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட ஒய்ஃப் அந்த கல்யாண கேசட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாண கேசட்ல சூரஜ் பேசினாரு பாத்தீங்களா, அதுதான் ஓடி இருக்கும். ஐயோ, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ சட்டுன்னு கதவை திறந்தாருல, இப்ப கூட ஹஸ்பண்ட் நம்மள சந்தேகப்பட்டு தான் வந்திருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருது. இதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா இந்த இடத்துல இவர் பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபா மன்னிச்சிடுறாங்க. இந்த இடத்துல ரெண்டு பேருமே கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரியா தெரப்பிக்கெல்லாம் வராம இருந்தாரு பாத்தீங்களா, இப்ப தெரப்பிக்கெல்லாம் வராரு. அந்த தெரப்பில பேசி பேசி இவங்க ரெண்டு பேருமே இன்னும் க்ளோஸ்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அந்த சைடு அன்கிதா கூட ராஜத்து ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமே ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரி வெளியே சுத்தி பார்க்கிறதுக்குலாம் போறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பேரலா அந்த கோக்காவை பிடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது கொலை பண்ணி 10 நாள் ஆயிருச்சு, இன்னும் கோக்கா எதுவுமே பண்ணல. கவனமா தான் நம்ம இருக்கோன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ராஜத்தை கூப்பிடுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு அசிஸ்டன்ட் இருக்காருல, சார் நீங்க கூப்பிட்டதா தான் அவர் கிளம்பி போனாரு, நீங்க என்னடானா இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது நான் கூப்பிட்டனா, நான் அவனை கூப்பிடவே இல்லையன்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோ கூப்பிட்டதா வேற யாரோ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க போல. சார் இங்க எதுக்கு வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி ராஜத் யோசிக்கிறாரு. சார் வர சொல்ல வேற யாரோ வர சொல்லியிருக்காங்க, இவருக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல, போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்களுக்கு ஒரு கொலை நடந்திருக்கிறதா தகவல் கிடைக்குது. போலீஸுங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அன்கிதா அந்த இடத்துல அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இவரும் என்னாச்சுன்னு அன்கிதாவை பார்த்து கேட்கிறாரு. அன்கிதா விரக்தியில சிரிக்கலாம் செய்யறாங்க. அதாவது சோகமா இருக்கும் போது டென்ஷன் ஆகி சிலர் சிரிக்கலாம் செய்வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, சார் இறந்து போயிருக்கிறதே ராஜத் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே பாக்குறதுக்காக வராரு. ராஜத் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்காரு. அந்த கோக்கா தான் கொலை பண்ணிருக்கான், நெத்தியில கோக்கான்னு எழுதியிருக்கான்னு இவருக்கு தெரிய வருது. சே, 3வது கொலையும் பண்ணிட்டானே, அதுவும் ராஜத்தை போய் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா இந்த கொஞ்ச நாள்ல ராஜத் இருக்காருல, ரொம்ப க்ளோஸ் ஆயிருப்பாரு. இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாரு. அதே மாதிரி அங்க இருக்க அன்கிதாக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ செக் பண்றதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் கோக்கா ஒரு மாடியில இருந்து கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்து டென்ஷன்ல கத்திட்டுலாம் இருக்காரு. ஒய்ஃபுக்கும் இப்ப விஷயம் தெரிஞ்சிருது. ஒய்ஃபும் ஆறுதல் சொல்றதுக்காக பக்கத்துல வராங்க. இல்ல உன் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தப்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவ, ஏன் தப்பு தான், நான் தான் கவனக்குறைவா இருந்துட்டேன், ராஜத்துக்கு இந்த மாதிரி நான் நடக்க விட்டுருக்க கூடாது, ராஜத் என்னால் தான் செத்து போனா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. ஒய்ஃப் எவ்வளவோ சமாதானம் பத்த ட்ரை பண்றாங்க, ஆனா இவர் கேட்க மாட்டாரு. சம்பந்தப்பட்ட யாரையும் நான் விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நேரா கிளம்பி ஜிம்மியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த ஜிம்மி நிச்சயமா கோக்கா கூட டச்ல இருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஜிம்மி இவரை பார்த்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான், ஆனா இவர் பிடிச்சிடுறாரு. இப்ப செல்லுல வச்சு அடி அடி நடிக்கிறாரு. மவனே, நீ மட்டும் கோக்கா இருக்கிற இடத்த பத்தி சொல்ல, உன் கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவனுமே பயப்பட ஆரம்பிக்கிறான். சார் நான் தான் மாட்டி விட்டேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ மாட்டி தான் விடணும் அப்படின்ற மாதிரி இவரும் மிரட்டுறாரு. சரி சார், நான் ஒரு இடத்துக்கு வர வைக்கிறேன், அந்த இடத்துக்கு வந்து நீங்க புடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கோக்காவை மீட் பண்றதுக்காக வந்துடுறான். எதுக்காக வர சொன்ன அப்படின்ற மாதிரி கோக்காவும் எதிர வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்ப மறைஞ்சிருக்க ஹீரோ இருக்காருல, கன்னோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அசையாது அப்படின்ற மாதிரிலாம் கோக்காவை மிரட்டிட்டு இருக்காரு. இவன் தான் மாட்டி விட்டு இருக்கான் அப்படின்றது கோக்காக்கு தெரிஞ்சிருது இல்ல. இப்ப ஜிம்மி தப்பிக்கலாம் நினைக்கும் போது ஜிம்மியை ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடறான். ஹீரோவை ஷூட் பண்ணனாலும் ஷூட் பண்ணிருக்கலாம், ஆனா இவன் ஷூட் பண்ணாம கண்ணை கீழே போட்டுறான். ஹீரோவும் எதுக்கு கண்ணை கீழே போட்டான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நான் உன்கிட்ட பேசணும், அதுக்கு தான் கண்ணை கீழே போட்டேன், உனக்கு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த கோக்கா இருக்கான்ல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா கோக்காவை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த போலீஸ் போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்ச அடியில அவன் தலையில பலமா காயம் பட்டிருக்கும். அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்திருப்பான். அதாவது 3 கொலை பண்ணா பாத்தீங்களா, அதெல்லாம் கோக்கா மறந்திருப்பான். கோக்கா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கான். எல்லாத்தையும் மறந்து ஒரு குழந்தை பேசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற இந்த சீனியர் போலீஸ்க்கு ஒரு எண்ணம் வருது.
இவனை நம்ம பேசாம ஒரு புது வாழ்க்கையை வாழ விட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சீனியர் போலீஸ்க்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துக்கு பையன் இல்லன்ற மாதிரி கஷ்டப்படுவாங்க, இவனை பையனா அனுப்பி விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் யோசிக்கிறாரு. அவங்க கிட்ட பேச வேண்டியதை பேசிடுறாரு. அதே மாதிரி கவர்மெண்ட்ல கோக்கான்னு ஒருத்தன் இருக்கணும்ல, அதுக்கு கோக்காவோட ஃப்ரெண்டு பத்தனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அந்த பத்தனை வேற ஏதாவது கேஸ்க்காக புடிங்கன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. அதே சமயம் கோக்கா கிளம்ப போறான்றது பத்தனுக்கு தெரிஞ்சிருது. உள்ள இருக்க போலீஸ் மூலியமா தகவல் தெரிஞ்சிருது போல. இந்த சீனியர் போலீஸ் தெரிஞ்ச ஃபேமிலி கூட அனுப்பி வைக்கலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, அது இந்த பத்தனுக்கு தெரிஞ்சிருது. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கோக்காவை எப்படியாவது பார்க்கணும்ன்ற மாதிரி இவனும் பார்க்கிறதுக்காக வந்துடுறான். கோக்காக்கு நான் தான் உன்னோட ஃப்ரெண்டுன்றதை ஞாபகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா கோக்காக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. இவன் ஏதோ பிச்சைக்காரன் போலன்ற மாதிரி கோக்காவை கூட்டு போற ஃபேமிலி இருக்காங்கல்ல, காசை தான்ற மாதிரி கோக்கா மூலியமாவே காசை தராங்க. இந்த இடத்துல பத்தான் உடஞ்சு போயிடுறான். ஏன்னா பத்தான் லவ் பண்ணிருப்பான்ல, அதனால தான் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப போலீஸ் இவன் தான் கோக்கான்ற மாதிரி ஏத்துக்க சொல்லிட்டாங்க. நீ மட்டும் கோக்கான்னு ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, கோக்கா நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழுவான். உன் ஃப்ரெண்டுக்காக இதை கூட பண்ண மாட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. பண்றன்ற மாதிரி இவன் ஏத்திருப்பான். இவன் தான் கோக்கான்ற மாதிரி இவனுக்கு தண்டனையை தந்திருப்பாங்க. செய்யாத தப்புக்காக 25 வருஷம் தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்லன்னு இவன் நினைச்சதுக்கு காரணம் திரும்பி வந்து கோக்கா கூட ஒரு வாழ்க்கையை வாழலான்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சிருப்பான். அந்த சீனியர் போலீஸ் ஒரு தம்பதிக்கு தந்ததா சொன்ன பாத்தீங்களா, அந்த தம்பதி தான் ஹீரோவோட பேரண்ட்ஸா இருப்பாங்க. ஆக மொத்தத்துல உண்மையான கோக்கா ஹீரோன்றது தெரிய வருது. இவன் சொல்றத ஹீரோவால நம்ப முடியல. நீ போய் சொல்ற, நான் எப்படிடா 3 கொலை பண்ணிருப்பேன், நான்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அது ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் இவ்வளவு விஷயத்த பண்ணேன்ற மாதிரி இந்த கோக்கா சொல்றான். அதாவது இவன் தான் பத்தான்னு. இவன் என்ன சொல்றான்னா, உனக்கு அதெல்லாம் திரும்பி ரீகால் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக தான் 3 கொலை அதே மாதிரி பண்ண, அப்பயும் உனக்கு ஞாபகம் இல்ல, நீ ஏன் கூட இருக்கணும்டா, அமீர் தான் ஒருத்தி கூட இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். இவன் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப அவனை நேசிச்சிருப்பான். அதனால தான் வேற ஒரு பொண்ணு கூட அந்த கோக்கா இருக்கும் போது கூட இந்த பத்தான் ஃபீல்லாம் பண்ணிருப்பான். இப்பயும் ரொம்ப ஃபீலிங்கா பேசுறான். நீ எனக்கு வேணும்டா, நம்ம 2 பேர் ஒண்ணா இருக்கணும்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஹீரோக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது போல, ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இப்ப இவன் பக்கத்துல போய் ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல நடிச்ச 2 பேருமே உண்மையிலேயே கிஸ்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த சீன் வந்த டைம்ல கொஞ்சம் கான்ட்ரோவர்சி எல்லாம் ஏற்படுத்துச்சு. என்ன இந்த மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காங்கன்ற மாதிரி எல்லாருமே பேசினாங்க. அந்த மாதிரி 2 பேருமே இந்த இடத்துல லிப் லாக்லாம் பண்ணிருப்பாங்க. லிப் லாக் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த பத்தனை ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாரு. கொஞ்சம் வில்லத்தனமா தான் கதையை முடிச்சிருப்பாரு. கதையை முடிச்சவர் என்ன பண்றாருன்னா, சீனியருக்கு கால் பண்றாரு. சார், அந்த கோக்காவோட கதையை முடிச்சிட்டன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் சாவடிச்சது பத்தான்னு, இவர் தான் உண்மையான கோக்கா. ஆனா இவர் போலீஸ் கிட்ட அந்த கோக்காவோட கதையை முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னா, சீனியர் போலீஸ் இவன் குழந்தை மாதிரி மாறிட்டான், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சாரு பாத்தீங்களா. ஆனா இவனுக்கு நிறைய விஷயம் மறந்தாலும் அவன் ரெகுலரா பண்ற சில விஷயங்கள் மறக்காம இருக்கும். உதாரணத்துக்கு இவனுக்கு சைனீஸ் ஃபுட்டான நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது சைனீஸ் ஃபுட்டான ஏதோ ஒரு நூடுல்ஸ் தான் பிடிக்கும். பிரசன்ட்ல ஹீரோவும் அந்த நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்றாரு. நம்ம தான் உண்மையான கோக்கான்றது ஹீரோக்கு ஞாபகம் வந்துருது இல்ல. இப்ப ஹீரோவும் திரும்பி அதே மாதிரி கொலைலாம் பண்ணோன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல இவருக்கு கொலை பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தை திரும்பி ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான கோக்கா இறந்து போயிட்டான். ஆனா நம்ம தானே கோக்கா, இதுக்கப்புறமும் இதே மாதிரி கொலைகளை ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி கேமராவை பார்த்து வில்லத்தனமா சிரிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட முடிவோட அந்த ட்விஸ்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.